வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? எங்கள் வீடியோ பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்காக மறக்காமல் கனவுகள் மெய்ப்பட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், ஐம் தனுபரன். கனவுகளின் பயணம் தொடர் 2 நாம் காணப்போவது தனுபரன். இளம் புகைப்படக் கலைஞரான இவர் பொள்ளாச்சியை பிறப்பிடமாக கொண்டவர். 8 வயதிலேயே இயற்கை மீது உண்டான அதீத ஆர்வம் 13வது வயதில் வன உயிரின புகைப்படக் கலைஞராக அவரை மாற்றியது. சிறு வயதிலேயே பல சாதனைகள் புரிந்தவர். பெரும் சவால்கள் நிறைந்த இந்த துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தன் கனவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் தனுபரன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். ஹாய், ஐம் தனுபரன். நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். டூயிங் ஃபோட்டோகிராஃபி ஃபார் பாஸ்ட் 13 இயர்ஸ். நான் வந்து 8 இயர்ஸ் இருக்கும்போது வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து ஒரு நார்மல் கூல்பிக்ஸ் கேமரா வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் சும்மா வீட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ when I was 13 நான் வந்துட்டு ஐ காட் மை ஃபஸ்ட் DSLR. ஸோ அதை வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஐ ஸ்டார்டட் டு டெவலப் மை ஃபோட்டோகிராஃபி கெரியர். 13 இயர்ஸில் வந்துட்டு நான் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ரொஃபஷனாக எடுத்து ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஃபீல்டில். எனக்கு வந்து என் ஃபேமிலி வந்து நிறைய ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லைக் எந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறா இருந்தாலும் வந்துட்டு லைக் எந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் வந்துட்டு பண்ணு ஃபோட்டோகிராஃபி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் வந்து எனக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தப்போ வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி எடு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஷட்டர் ஸ்பீட், அப்ரேச்சர், ISO எல்லாமே வந்துட்டு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரேமிங் எப்படி இருக்கணும், போஸ்ட் ப்ராசஸிங் எப்படி இருக்கணும், எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறையா வந்து நான் வந்து ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யூடியூப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலிமா வந்து நிறையா விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பேர்ட்ஸ்லேயும் பார்த்தா வந்து என் ஃபேவரட் வந்து கிரேட் ஹார்ன்பில். திருச்சிலேருந்தே நான் வந்து ஃபேமிலியோட டாப் ஸ்லிப் போவோம். அப்புறம் ஊட்டி அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகும்போது கிரேட் ஹார்ன்பில் வந்து நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அந்த பேர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஐ வாண்டட் டு நோ மோர் அபவுட் இட். அப்போ வந்து கிரேட் ஹார்ன்பில் பற்றி வந்து நான் வந்து சரி படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிரேட் ஹார்ன்பில் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எங்கெங்கே பார்க்கலாம், எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா படித்து அது பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பிக்சர் வந்து 2015 வந்து ஒரு பிக்சர் கிடச்சிது எனக்கு. லைக் எப்படின்னா கிரேட் ஹார்ன்பில் வந்து அதோட சிக்குக்கு வந்து ஒரு இந்தியன் ஸ்காப் சவுல் வந்து கொண்டு வந்து ஃபீட் பண்ணும். அது வந்து பார்த்தா வந்து லைக் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. பட் ஆனால் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டாக வந்து எதுவுமே இல்லை. தட் வாஸ் தி ஃபஸ்ட் ரெக்கார்ட் ப்ரூஃப் ஆஃப் கிரேட் ஹார்ன்பில் வந்து இப்படி சிக்குக்கு வந்து இது ஃபீட் பண்ணும். லைக் மற்ற சின்ன மேமல்ஸ், சின்ன இன்செக்ட்ஸ், சின்ன பேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்ட். ஸோ அந்த கிரேட் ஹார்ன்பில்லோட அந்த பிக்சர் எடுத்தது வந்துட்டு 2015 வந்து சான்ச்சுரி ஏஷியாவோட கவர் பிக்சராக வந்துட்டு அது வந்துருந்துச்சு. அப்புறம் ஐ காட் லாட் ஆஃப் அவார்ட்ஸ். அப்புறம் நிறையா வந்து மேகசின்ஸில் நிறையா இதில் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வந்து நிறையா வந்துருந்துச்சு என்னை பற்றி. 2017 வந்து பிபிசியோட யங் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் தி இயர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து நடத்துகிற ஒரு இது. அதில் வந்து யங் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரில் வந்து ரன்னரப் வாங்கியிருந்தேன். என்னோடய கிரேட் ஹார்ன்பில் அண்ட் நீல்கிரி லங்கூர் இமேஜ் வந்து ரன்னரப் வாங்கியிருந்துச்சு. தென் 2017 வந்து அகெயின் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் தி இயரில் வந்து ஒன் ஆஃப் மை இமேஜ் காட் செலக்டட். அப்புறம் லாட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன்.
அப்புறம் நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் என்னை பற்றி, நான் பண்ண ஒர்க்ஸ். அப்புறம் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்தால் கிரேட் ஹார்ன்பில்னால் கிரேட் ஹார்ன்பில் பற்றி இது. ஸோ 2019 வந்துட்டு நார்கோண்டம் ஐலாண்ட் போயிருந்தேன், ஹார்ன்பில் பார்க்குறக்கு. ஸோ அப்போது அங்கே போனப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலாக வந்து நாங்கள் எழுதியிருந்தோம். அப்புறம் நிறையா அவார்ட்ஸ் வாங்கினோம், நிறையா ஆர்டிகல்ஸ் பண்ணோம். நிறைய பீப்புள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணேன், அவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணி கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டடீஸாக ஃபோட்டோகிராஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஒரு 2 years அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். லைக் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன், பட் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக, ஒரு 50%, ஒரு 30% ஃபோட்டோகிராஃபி, 70% ஸ்டடீஸ் அந்த மாதிரி வந்து ஓட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் படித்த ஸ்கூல் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஈவன் தோ வந்து சொசைட்டி எப்படி சொல்லுவாங்க, மார்க் பொறுத்த வரைக்கும் எப்படி, அந்த மாதிரி வந்து நிறையா தாட் வந்தங்காட்டி வந்து ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கம்மி பண்ணி நான் வந்து அப்படியே அந்த ஒரு 2 years மட்டும் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருந்தேன் நான். தென் அதுக்கப்புறம் அந்த டைமில் பார்த்தா வந்து நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ், அப்புறம் வந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ட்ரானாங்க. ஸோ லைக் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்துச்சு. நான் பார்த்ததில் நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ணாமல் இருந்தாங்க. நிறையா பேர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் சின்ன கேமரா வச்சு, சின்ன லென்ஸ் வச்சு வந்து தே டூ ஒண்டர்ஃபுல் ஒர்க்ஸ். நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அவங்கெல்லாம் வந்து லைக் பெருசாக வந்து வெளியே தெரியாது. யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தெரியும், லைக் பப்ளிக் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். அந்த ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணப்போ அகெயின் மறுபடியும் வந்து ஃபோட்டோகிராஃபி ரீஎன்ட்ரி கொடுக்குறேன். நிறையா மறுபடியும் வந்து பழைய மாதிரி ட்ராவல் பண்ணுறேன், நிறையா விஷயம் கற்றுக்கிறேன். அந்த டைமில் வந்து ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு எனக்கு. எப்படி சொல்கிறதுனா லைக் நிறைய காம்படிஷன், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான் மேலே வரக்கு. அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஃபேம் வந்துட்டு ஒரு மாதிரி அடல்ட் ஆகும்போது வந்து எனக்கு அந்த ஃபேம் வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு, ஐ நீட் டு டூ மோர் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் இது பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அப்புறம் நிறையா விஷயம் வந்துட்டு அந்த டைமில் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ நிறைய பேர்த்தோட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அதில் வர்ற சின்ன சின்ன நேம்ஸ் ரொம்ப பெரிய அவார்ட் எல்லாமே வாங்கிட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன நேம், சின்ன சின்ன அவார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நம்ம நேம் ரீச் ஆகணும், நமக்கு வந்து தெரியணும், வெளியே தெரியணும், அந்த மாதிரி வந்து நிறையா பண்ணினேன் நான். ஸோ அந்த டைம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் வித் மோர் பீப்புள். சின்ன சின்ன ரிசர்ச்சர்ஸ் எல்லாத்துக்கூடயும் வந்து ஒர்க் பண்ணேன். எப்படியோ ஒரு வகையில் வந்துட்டு நான் வந்து நிறைய ரீச் பண்ணணும், ஐ நீட் டு லேர்ன் மோர் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அப்போது ஒரு டைம் வந்து ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு, லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். எப்படின்னா வந்து கிரேட் ஹார்ன்பில்ஸ் வந்துட்டு 2 அண்ணா வந்து காஸ்க் பட்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து மிட் ஏரில் வந்து அது பில் 2 வந்து இப்படி கிராப் பண்ணும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நான் பார்த்தேன். பார்த்தப்போ வந்து நம்ம ஏன் வந்து ஃபோட்டோகிராஃபியாக வந்து எல்லாத்துக்கு பப்ளிக் வந்துட்டு நார்மல் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபோட்டோகிராஃபியை காமிக்கிறத விட அதோட ஆக்ஷன்ஸ் அண்ட் இதை வந்துட்டு நம்ம ஏன் வீடியோவாக காமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ ஸ்டார்டட் டு டூ மோர் ஆஃப் ஃபிலிமிங் தென் ஃபோட்டோகிராஃபி. நிறையா ஃபுட்டேஜஸ் கலெக்ட் பண்ணேன், நிறையா பண்ணேன். இப்போது ரீசெண்டாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட வந்துட்டு நான் நிறையா டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. அப்புறம் வந்து அவங்களுக்காக பேம்ப்ளெட்ஸு, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்னேக்ஸை பற்றி வந்து எது நான் வெனமஸ் எது வெனமஸ் அப்படிங்கிற ஸ்னேக்ஸை பற்றி வந்து நாங்கள் ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி போட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, சப்போஸ் வந்து ஸ்னேக் பைட் ஆனாலும் டூஸ் அண்ட் டோனாட்ஸ் எப்படி, எந்த ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு அந்த பேம்ப்ளெட்டில் வந்து கிளியராக போட்டு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து. தென் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட, அப்புறம் வந்து ரிசர்ச்சர்ஸ் கூட, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய ட்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ நீட் டு ஒர்க் ஃபார் பிபிசி ஆர் நட்ஜி அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராட்காஸ்ட் கம்பெனிஸுக்கு வந்து எய்தர் அஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஆர் அ ஃபிலிம் மேக்கர் வந்துட்டு நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்.
அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நானே என் ஃப்ரெண்ட் என்னோடய டீம்மேட் தரணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஒவ்வொரு இதாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்னென்னலாம் எங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், டே அண்ட் நைட் வந்து என்னென்னலாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறையா விஷயம் வந்து லைக் ஃபோட்டோகிராஃபிங்கிறத விட ஃபிலிமிங்குள்ளே வந்தப்போ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஃபோட்டோகிராஃபி விட வந்து ஃபிலிமிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பர்ஃபெக்ட் மூமெண்ட்டு அதை வந்து லைக் ப்ராப்பராக கேப்சர் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ண முடியாது நிறைய இடத்துல, மேனுவல் ஃபோக்கஸில் தான் வந்து எல்லாமே வந்து நாங்கள் பண்ணணும். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து கற்றுக்கிட்டேன் நான் ஃபிலிமிங்குள்ளே வந்ததுக்கப்புறம். அதே மாதிரி வந்து போஸ்ட் ப்ராசஸிங் அந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் வந்துட்டு இன்னும் வி ஆர் ஸ்டில் லேர்னிங். பட் ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே. கனவுகள் மெய்ப்பட டீமோட மோட்டிவ் என்னென்னா, என்னை மாதிரி என்னை விட அதிகமாக இருக்கிற டேலண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரியாமல் ரீச் ஆகாமல் வந்துட்டு இருப்பாங்க. நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டேலண்டட் பீப்புள்ஸுக்கு வந்து கனவுகள் மெய்ப்பட டீம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தர்றதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி வீடியோஸ்க்காக கனவுகள் மெய்ப்பட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.